तेरे इश्क में ट्रेलर तेरे इश्क में வா ட்ரைலர். நான் தப்பு தப்பா சொன்னா கரெக்டா வந்துச்சு. கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். தேரே இஸ்க் மீன் அபிஷியல் ட்ரெய்லர். எப்படி டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு டங். நல்லா பாரு. Worrying about wrinkles or sagging skin could show? Try only Super Collagen Peptides. This introduces 5 signs of aging. தூங்காத Diabetes. தூங்காத Signs. தூங்காத. Only Super Collagen Peptides. படிச்சு படிச்சு படிச்சு. Jain sir, it is. சோல்ஜரா? Meet Flight Lieutenant Shankar. மியூசிக் செம்மையா இருக்கு. தான் அந்த படத்துல தான் வரும். சூப்பரா இருக்கு. Still aggressive. Still hungry. You love this image of yours, right? What are you stopping? अब इतनी सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़की की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली पुक दूंगा. செம்மையா இருக்கு பாரு, தமிழ். लड़कियां ना हमेशा राजकुमार के सपने देखती हैं. मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. And I didn't know how to explain him that. हम ना शादी कर लेते हैं जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. मर जाओगे पंडित. प्रेम में मृत्यु है, मुक्ति नहीं. मुक्ति के पीछे भाग मत. अपने इश्क में इतना जल कि मुक्ति को तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. நம்மள பிளான் கப்பல். मेरा जी उब गया है इस बैंड चोट प्यार से. मुझे बस लड़ना है. வரப்போம். 14 நாள் இருக்கு. ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி லவ் பண்ணுவாங்களா, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கேன். ஆம்பளைங்க தான் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு என்ன தாடி வளர்த்துக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணாமல் திரிவானுங்க. எல்லாம் திட்டுவாங்க, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு இல்லையா, ஏன்டா இப்பெல்லாம் கெட்டு கெட்டு சீரழிஞ்சு போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பற்றிய காலங்க அப்படியே மாறிடுச்சு. லவ் பண்ணி அவனுக்கு ஃபெயிலியர் போச்சுன்னா அந்த பொண்ணு தம் அடிக்குது, சரக்கு அடிக்குது, எல்லாம் பண்ணுது. இது என்னால் சொசைட்டி எவ்வளோ கேவலம், அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுது தெரியல. அவங்க நார்த்து சைடில் இருக்காங்க, தமிழ் கலாச்சாரம் கிடையாது, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நம்ம இதில் அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இதுலேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ட்ரெண்டாக மாற்றி இந்த மாதிரி பெண்கள் வந்து உள்ளே வந்து இதை பார்த்து பார்த்து நம்ம ஊர் பெண்களும் அவங்க பண்ணுறாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணான்னா
நம்மளும் சுதந்திரமா இருக்கலாமே அப்படிலாம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரம் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. பார்க்க ஜென்ஸ் பண்ணாலே தப்பு தான். அது ரொம்ப தவறான செயல். அது ஒரு லேடி பண்ணும்போது அது திரையில பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு பயங்கர ஒரு இதாக தான் இருக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, மியூசிக் சூப்பராக ஏஆர் ரகுமான் பின்னி எடுத்திருக்காரு. தனுஷோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு புரியவே இல்ல. இது ஹிந்தியில வரனால உனக்கு புரியல. எனக்கு ஹிந்தி தெரியாதே. அதனால தரேன். அந்த படம் பாக்குறதுக்காக ஹிந்தி கத்துட்டு வரணும். தமிழ்ல வரும்டா, இப்போதைக்கு ஹிந்தியில விட்டுருக்காங்க, தமிழ்லே இருக்கு. அதனால வந்து பாட்டு சூப்பர், அதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே சாங் தான் சூப்பரா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆமா, ஆனா பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா நல்லா இருந்துச்சுல பிஜிஎம். பாட்டு நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் என்ன தனுஷோட அந்த ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரஜினி சாரை இமிட்டேட் பண்ணுது. அப்படியே சாயல் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அப்படிதான் லைட்டாடு வாயை கிராஸா வச்சுட்டு பேசுவாரு. தம் அடிக்கிறது இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அப்படி மூஞ்சி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அதே மாதிரி இருக்கு. அதெல்லாம் இமிட்டேட் ஆகுது. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கறது சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் என்னமோ தெரியல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தமிழ்நாட்டுல வந்து அந்த பொண்ணுங்க தான் வீணா போற, இங்கே உள்ள பொண்ணுங்க வீணாக்கிறதுக்கு குறிக்கோளா இருக்காங்க. தங்கங்கள், இதெல்லாம் நீங்க பாருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா காட்டி தான் ஒண்ணு, இதை நீங்க பார்க்காமல ஸ்கிப் பண்ணவே முடியாது. பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா தப்புன்னு நினைச்சுதான் அதை பார்க்கணும். நான் பார்க்கவே இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போன்ல கீழ எல்லாத்துலயும் நம்ம மறைக்க முடியாது. அது தெரிஞ்சுக்க வேண்டியதா இப்படிலாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் முற்றிலும் தவறு. 100%, 1000% வந்து தப்பு. அது எந்த சூழ்நிலையும் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம அதை கையில எடுக்கக்கூடாது. அது யாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். பாய். எங்க ஆசை எங்க இருக்குல்ல, ஏதோ சொல்லணுமா? சொல்லிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பை.